தன்னுடைய வெற்றியை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு ராஜராஜன் முடிவு பண்ணுறான். அதுக்கு முக்கிய காரணம் பல்லவர்கள் கட்டிய கோயில். காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் கட்டின 2 சின்ன கோயிலை பார்க்குறான். பார்த்துட்டு இதை விட பிரம்மாண்டமாக நம்ம ஒரு கோயிலை கட்டுவோம். அப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது கோயில், அவ்வளோதான். பண்ணி தான் தஞ்சாவூரில் அந்த பெரிய கோயிலை கட்டுறாரு. நகரத்தை பொறுத்தவரை நைட் லைஃப்னு ஒன்று உண்டு. இப்போ கூட பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னா இந்த சிட்டியில் நைட் லைஃப் இருக்கான்னு பார்ப்பான். நைட் லைஃப்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் இந்த நகரம். இப்போ பெங்களூருக்கு முதல்ல நிறைய போனது காரணமே அங்கே நைட் லைஃப் இருக்குன்றது தான். இப்போ தான் சென்னையில் அந்த நைட் லைஃப்ன்ற கல்ச்சரே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நகரங்கள்னாலே உனக்கு உடல் உழைப்பை தாண்டி வணிகம் சார்ந்த தொழில் தான் நிறையா இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்றப்ப இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை முதல்ல உருவாக்குறது பல்லவர்கள் தான். என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயில்களில் இந்த கர்மாந்திரம் முடிச்ச வேலையை அவனுக்கு தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதத்தை டெய்லி சொல்கிறது. பல இடங்களிலிருந்து கலைகளில் தேர்ச்சி பெற்ற பெண்கள், பாடல் ஆடல் போன்ற பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற பெண்களாக தேர்ந்தெடுத்து அது சொல்கிறது ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஒரு 400 பெண்களை, 400 பெண்கள் மட்டும் இல்லை, 400 பெண்கள், ஆண்கள், இசைக்கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் திரட்டி உங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. அவங்களோட வேலையே என்னென்னா அந்த கோயிலில் மாலை நேரத்தில் ராஜராஜன் நாட்டிய நாடகம். அப்போ அந்த காலகட்டத்தில் அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ ப்ராஸ்டியூஷன் அங்கே நடந்ததா அப்படின்னு கேட்டால் நடந்தது. அது விருப்பத்தின் பேரில் நடந்தது. யாரும் கட்டாயப்படுத்திலாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு கிடைச்ச எக்கனாமிக்கல் அந்த வாய்ப்புகள்லாம் என்ன வேணும்? அங்கே தான் சிக்கல் வருது. என்ன வருதுன்னா, 2ஆம் குலோத்துங்கன் காலத்திலேருந்து பார்ப்பனர்களின் ஆதிக்கம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி பார்ப்பனர்கள் ஒரு ஓரமாக தான் இருந்தாங்க. நம்ம கல்வெட்டுகள் செப்பேடுகள்லாம் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களின் பேர்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இவங்க இந்த பாலகுமாரன், சுஜாதா போன்றவர்கள்லாம் கட்டி கிளப்பி விட்ட கதை தான் பார்ப்பனர்லாம் காலில் விழுந்து சோழர்கள் வணங்கினாங்க, ராஜராஜன்லாம் அப்படியே பார்ப்பனர் காலிலே விழுந்துட்டான் அப்படின்லாம் இவங்க கதை விட்டு வச்சுருக்கிறாங்க. அது பூராமே கதை, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தவங்கலாம் என்ன ஆகுதுன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸை ப்ரைவேட் பெர்ஃபார்மன்ஸாக மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நல்ல பணக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒன் மேன் ஷோ, எனக்கு மட்டும் ஷோ பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ப்ரைவேட் என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுது. ப்ரைவேட் என்டர்டெயின்மெண்ட்னா அவன் என்ன சொன்னாலும் செஞ்சாகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு மாறப்போகுது. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் அந்த ஏரியாவில் இருக்க எந்த பொண்ணை வேணாலும் கூட்டிகிட்டு நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப் இருந்தால் நல்லா இருக்கும்ல. காசு இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம், இவ்வளோ தான் கொடுத்தாகணும்னு கட்டாயமும் கிடையாது. பெரியார் தான் என்ன சொல்கிறாருன்னா, சரி பெண்கள் இந்த சேவையை செய்யணும் கடவுளுக்கு, அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிங்க, அதை உங்கள் குடும்பத்து பெண்களை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிங்க, நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. போய் மறுநாள் இதை சொன்னோடனே சத்தியமூர்த்தி ஐயர் நவதுவாரத்தையும் மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு கடைசியாக எனக்கு தெரிஞ்ச 1970 வரை உயிரோடு இருந்தது கௌரி அப்படின்ற பேரில் ஒரு தேவதாசி மயிலாப்பூரில் இருந்தாங்க. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தேவதாசி முறை அப்படின்றது காலங்காலமாக பெண்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள், அவர்களுக்கான ஒரு வரைமுறைகள், இதுக்கு தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த காலம் முழுக்க வச்சுருக்கிறாங்க. எல்லாம் போய் பார்க்கும்போது பெண் வழி சமூகமாக தான் இது இருந்திருக்கு. அது எப்படி மாறிச்சு, தேவதாசி முறை எப்படி உருவானது, அது சட்ட போராட்டத்தின் மூலமாக பல்வேறு போராட்டங்கள் அப்புறமா தான் அதை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. இப்போ இந்த தேவதாசி முறையை யார் பாதுகாக்க நினைத்தார்கள், எப்படி அது உருவானது, அது குறித்து பார்வையாளர்கள் விளக்கமாக சொல்லலாம். தேவதாசி அப்படின்ற முறை ஒரு செட்டப்புக்குள்ளே வந்ததுன்றது சோழர்கள் காலத்தில், அதிலும் குறிப்பாக ராஜராஜன் காலத்தில் தான். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது ஃபார்ம் ஆகலை. மனித நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பெண்வெளி சமூகமாக இருந்தார்கள். அது எங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே அப்படி தான் இருந்தாங்க. அந்த பெண்வெளி சமூகமாக அது இருக்கும் வரையில் மனித நாகரிகம் முன்னேறலை. புரியுதுங்களா? அது மனித நாகரிகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, மிருகங்களின் வாழ்க்கையை ஒத்த வாழ்க்கையாகவே தான் போயிட்டு இருந்தது.
ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது. ஆமாம், அதாவது என்ன ஆகிடுதுன்னா பெண்கள் வந்து டிசைடிங் ஃபேக்டராக உட்காந்துருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆண்கள் வந்து பெண்களை சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது. என்னென்னா முக்கியமாக வேறு ஒன்றும் இல்லை, செக்ஸு. சரியா? இவங்க வேட்டையாடுவாங்க. வேட்டையாடக்கூடிய நேரத்தில் வேறு சில வகையான உணவுகளை ரெடி பண்ணுறதுக்கு பெண்கள் தேவைப்பட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அப்போது இவன் மனிதனுக்கு வந்து முக்கியமான தேவை வந்து உணவு, செக்ஸுக்கு பெண்கிட்ட டிபெண்ட்டாக இருக்கிறான். அந்த பெண் சொல்லும்போது தான் இவனால் கூட போக முடியும், இல்லைனா போக முடியாதுன்ற ஒரு காலகட்டம் வருது. அப்போது அது வேட்டையாடுதல், செக்ஸை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது அவங்களுக்கு. இப்போவும் அதுதானே, எப்போவுமே அதுதான். வேட்டையாடுதல் வேலையாக மாறிடுது. ஆமாம், அது வந்து ஒன்று ஒரு காலகட்டத்தில் அது அதுக்கு பேர் வந்து ஆக்குபேஷன், தொழில் அப்படின்றது. தொழில் வந்து வேட்டையாடுவதாக இருந்தது. இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறதா இருக்குது, இல்லை யூடியூப் வீடியோ போகிறதா இருக்குது, ஏதோ ஒன்றா இருக்குதுன்னு வச்சிங்களேன். எல்லா காலகட்டத்திலும் மனிதனுக்கு தேவை வந்து ஒரு தொழில், உணவு, செக்ஸு. இது 3 தான். மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா மிருகத்துக்குமே இதுதான். சரியா? அந்த உணவுக்காக ஒரு வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்டு இனப்பெருக்கம் செய்கிறது. அப்போ இந்த இனப்பெருக்கம்ன்றது பெண்ணை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது மிருகங்கள் போலவே அவனும் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. என்னென்னா மிருகங்கள்லையும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, யானை வந்து பார்த்திங்கன்னா பெண் யானை தான் கூட்டமாக இருக்கும், ஆம்பளை யானை ஒத்தையாக தனியாக சுற்றும். அது சொல்கிறதே ஒத்த கொம்பை அப்படிம்பாங்க. அது செக்ஸ் டைமுக்கு மட்டும்தான் இங்கே வரும், மற்ற டைமில் வந்தாங்கன்னா துரத்தி விட்ருவோம், ஓடி போயிடும். அதுமாரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, இந்த மனிதர்கள் வந்து நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டையாடுறோம், மிருகத்தையே வேட்டையாட முடியுது, இவங்களை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு சொல்லி தான் ஒரு குடும்ப அமைப்பு அப்படி இப்படின்றத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் கண்டுபிடிச்சது அப்புறமா அது மாறி இருக்கும். விவசாயம்ன்றது வந்து பெண்வழி சமூகமாக இருந்த காலத்திலே வந்துருச்சு. ஆனால் அது வந்து ஒரு ரா ஃபார்மில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் மீனிங்கில் விவசாயம் இருக்கலை. மனிதன் வந்து தானிய உணவுக்கு வரும்போது தான் விவசாயம்ன்றது ஸ்டேபிள் ஆகுது. அதுக்கு முன்னாடி அதிகபட்சம் என்ன நடக்கும்னா பழங்கள், காய்கறிகள் சேகரிக்கிறது தான் அதுக்கு பேர். சொல்கிறதே ஆங்கிலத்தில் இதான், இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், வேட்டையாடுபவர்கள் மற்றும் சேகரிப்பவர்கள். ஆத்தங்கரையில் இருந்தானா மீனை போய் சேகரிச்சுட்டு வருவான், இல்லைனா காட்டில் போய் மிருகத்தை வேட்டையாடிட்டு வருவான். இந்த பக்கம் காய்கறிகள், பழங்களை போய் சேகரிச்சுட்டு வருவாங்க பெண்கள். அப்போ சேகரிக்கும் போது இது எப்படி வளருதுன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு விவசாயம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது, டிப்பிக்கலான விவசாயம்னு வரும்போது ஒரே இடத்துல குடியிருக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ ஒரே இடத்துல குடியிருக்கும்போது அவனுக்கு இந்த உணவை தேடக்கூடிய வேலை குறையுது. உணவை தேடும் வேலை குறையும் போது என்ன ஆகுது, பெண்ணை வந்து தொடர்ந்து செக்ஸுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் அதுதான். அப்போ என்ன நடக்குது, இந்த பெண்ணுக்கு வந்து வருஷம் பூராமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தான் வேலையாயிடுது. அப்போ அவங்களால வேறு வேலையே செய்ய முடியாமல் போகுது. அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த ஆணோடு, ஒரே ஒரு ஆணோடு டிபெண்ட்டாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயம் அது மாறுது. ஏன்னா முதல்ல வந்து அவங்க எந்த ஆணவனை தேர்ந்தெடுப்பாங்கன்ற மாதிரி இருந்தப்போ அன்னன்னைக்கு தேவையான உணவுகளாக கிடச்சிது. இப்போ வந்து ஒரே இடத்துல தான் உணவுக்காக உட்காந்துருக்கணுன்றப்ப இப்போ பல்வேறு இணைகளை வச்சுக்கிட்டு இருந்தால் இவன் வந்து சேகரித்து வச்ச உணவு கொடுக்க மாட்டான். அப்போ ஒரே இடமா மாறுது, ஒரு குடும்பம்ன்ற செட்டப்பை உருவாகுது. அப்படியே ஒரே இடமா வாழ ஆரம்பிக்கிறாங்க, குடும்பங்கள்னு உருவாகுது. இந்த குடும்பங்கள்னு உருவாகும்போது சில வித்தியாசமான பொருட்கள் வேறு சில இனக்குழுக்கள்கிட்ட கிடைக்குதுன்றப்போ படையெடுப்புகள் உருவாகுது. அப்போ இந்த மக்கள் வந்து படையெடுப்புகள், அரசாங்கம் இந்த மாதிரிலாம் உருவாகும்போது இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இந்த தன்னோடு இருக்கக்கூடிய பெண் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரங்களில், மற்ற நேரங்களில் அவள் வந்து இவனுக்கு செக்ஸுக்கோ மற்ற விஷயங்களுக்கு ஒத்துழைக்கலைன்றப்போ படையெடுத்து போகிற இடங்களில் சிறைபிடிக்கப்பட்ட பெண்கள் வந்து தன்னுடைய எல்லா இச்சைகளுக்கும் பயன்படுத்த முடியுது. இதை வந்து பார்ட்னராக பார்க்க வேண்டியிருக்குது. அதை பார்ட்னராக பார்க்காம அந்த பெண்ணை ஒரு அடிமையாக தன்னுடைய வசதிக்கு என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி இருக்கும்போது இது நல்லா இருக்கே. இப்போ அதை வந்து போருன்ற அந்த கான்டெக்ட்லேயே புரிஞ்சிக்கலாமா, இல்லை பழங்குடியின மக்களுக்கு எதிரான மோதல்கள்? அதாவது மோதல்களில் ஆரம்பிக்கிறது தான் இது. முதல்ல ஆரம்பிக்கிறது மோதல்களில் தான். மோதல்கள்னால் என்ன மோதல்னால், இவங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கும், அவங்ககிட்ட வேற ஒன்று இருக்கும், அந்த பொருள் இவன்கிட்ட இருக்காது. அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் தரமாட்டான். காந்தாரால கூட வந்துருக்கும், அவங்கக்கிட்ட மிளகு அந்த பொருட்கள்லாம் இருக்கும், அதுதான் ஒரு பிரச்சனைக்கான. அப்போ அவன் தரமாட்டேன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அடித்து பிடுங்கிறது. அப்போ அடித்து பிடுங்கும்போது சண்டையில் செத்து போவான். சண்டையில் ஆம்பளைங்க செத்துறான், கொஞ்சம் பேர் மாட்டிக்கிறான்னா இவனில் விட்டு வச்சா நாளைக்கு இப்போ பிரச்சனை ஆகணும், அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க.
போர்களில் முக்கியமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 14-15 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரையும் கொண்டுடுவாங்க. சிக்கிற எல்லாரையும் கொண்டுருவாங்க. அது வயசான 60 வயசு கிழவனாக இருந்தாலும் விட மாட்டாங்க, எல்லாரையும் போட்டு தள்ளுவாங்க. போட்டு தள்ளிட்டு இந்த சிறுவர்கள் மற்றும் பெண்கள் எல்லா வயதை சேர்ந்த பெண்களும் 50 வயசுக்கு மேலே இருக்க பெண்களாக இருந்தால் அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதை கூட்டு போய் வச்சு வேலையெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு போயிடுவாங்க. 50 வயதுக்கு கீழே இருக்க பெண்கள் மற்றும் 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்கள், அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய ஊரில் அடிமையாக வச்சுப்பாங்க. அப்படித்தான் என்ன ஆகுது, ஒரு ஆண்கிட்ட எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. இடுப்பில் கத்தியை சொருகிக்கிறாங்கன்னு சொல்கிறோமே, அந்த வாழை தொங்க விடுறாங்களே, அதுவே வந்து ஆண்மையின் குறியீடு தான். அதாவது தன்னுடைய ஆண் குறியை இன்டைரக்டாக காட்டக்கூடிய ஒரு குறியீடாக தான் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. அப்போது இதை வந்து இப்படியாக செக்ஸு தொழிலுக்குள் பெண்கள் தள்ளப்படுகிறார்கள். செக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகளும் செய்யணும். ஆனாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர்களது செக்ஸ் வக்ரங்கள் வடிகால்களுக்காகத்தான் இந்த அடிமை பெண்கள் பிடிச்சு வரப்படுகிறார்கள். சங்க காலத்துலேருந்தே அந்த பரத்தையர்ன்ற வேர்டு வந்து பரத்தையர், கணிகையர் அப்படின்னு 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க. பரத்தையர்ன்ற கான்செப்ட் எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்ப்புறத்தில் சில பெண்களுக்கு வந்து ஒரு ஆணோடு இருக்க பிடிக்காது. அவங்க கூட எதுக்கு இருக்கணும், இன்றைக்கி இவங்க கூட இருந்தால் இவங்க காசு தரேன்றான், அவங்க கூட இருந்தால் அவன் கேட்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் விரும்புகிறத கேட்டால் கொடுக்குறாங்களேன்றப்போ அதை வந்து ஒரு தொழிலாக மாறுது. இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, இந்த அடிமை தொழில் இப்போ வந்து ஒருத்தன் வந்து போய் ஒரு 10 பொண்ணுங்களை பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கிறான்னு வச்சிங்களேன், வேற ஒருத்தன் பார்ப்பான், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பொண்ணு இவன் வச்சுருக்க பொண்ணை பிடிச்சிருக்கும், கேட்டால் அவன் தரமாட்டான். சரி காசு கொடு, நான் வேணா தரேன், ஒரு நாள் மட்டும் தரேன்ற மாதிரி இப்படி தான் வந்து இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற தொழில் வந்து உருவாகுது. சரியா? இந்த தொழில் உருவாகும்போது இதை வந்து அப்போது ஒரு அவமானகரமான தொழிலாகத்தான் அது பார்க்கப்பட்டது. சரியா? அதில் வந்து ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில கலைகள் தெரியும், மற்ற சில பெண்களுக்கு வேறு சில கலைகள்லாம் தெரியும், ஒரு சிலருக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படிலாம் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பெண்கள் பார்ப்பதற்கு அன்றைக்கி இருந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பார்ப்பதற்கு அழகாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் அழகாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, இப்படிலாம் இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மயமாக்கப்படுகிறது. இந்த தேவதாசி முறை தென்னிந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தென்னிந்தியாவில் தான் அதிகமாக காணப்படுது, தென்னிந்தியாவில் மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுவது கோயில்கள். ஆமாம், இந்த கோயில்களோடு சேர்ந்து இது எப்படி உள்ள வருது? அதாவது ராஜராஜன் வந்து படையெடுப்புகள்லாம் முடித்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்டேபிள் பண்ணுறான். சோழர்களில், அதுவும் குறிப்பாக இந்திய மன்னர்களில் முதல்ல ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி அப்படின்ற கான்செப்டை உருவாக்குனது ராஜராஜ சோழன் தான். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஸ்டாண்டிங் ஆர்மின்ற கான்செப்டே கிடையாது. ஆர்மி ஸ்டாண்டிங் ஆர்மினா என்ன வித்தியாசம்? இல்லை, அது ஆர்மி இல்லை, அது பேர் ஃப்ளோட்டிங் ஆர்மி, இது ஸ்டாண்டிங் ஆர்மி. என்ன வித்தியாசம்? ஃப்ளோட்டிங் ஆர்மினா என்னென்னா, இப்போ வந்து நரசிம்ம பல்லவன் காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது, மகேந்திர பல்லவன் காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது. அப்போது அவன்கிட்ட வந்து புலிகேசி அங்கேருந்து படையெடுத்து வரும்போது மகேந்திர பல்லவன் அந்த படையை எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணுறான், கோட்டைக்குள்ளே கதவு மூடி உள்ளே உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து திரும்ப பாண்டியர்கள் வர போய் அடிச்சுட்டு திரும்பியும் வந்து பார்க்குறான், ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு போயிட்டான் அவன். மகேந்திர பல்லவன் இறந்த பிறகு அவன் பையன் வரும்போது என்ன பண்ணுறான், அப்பாவுக்கு நடந்த தோல்வி அவமானத்தை போக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு படையெடுப்பை அறிவிக்கிறான். நம்ம இங்கே கழுகுமலைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் வந்து அந்த படைகள் அசம்பிள் ஆகுது. அப்போ என்ன ஆகுது பாருங்க, படைகள் அசம்பிள் ஆகுது. ராஜா அறிவிக்கிறாரு, அறிவித்த உடனே ஊரில் இருந்து எல்லாரும் ஆளுக்கு ஒருத்தன் கிளம்பி வரான். அதாவது அவங்க வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க, மன்னருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. ஆமாம், வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடணும் சண்டைக்கு. அப்படி வருவாங்க. வரும்போது நேற்று வேறு பானை செஞ்சிட்டு இருப்பார், இன்றைக்கி சண்டைக்கு வந்துடுவார். நேற்று வேறு புடவை நெய்கிற வேலை பண்ணிகிட்டு இருப்பார், இன்றைக்கி சண்டைக்கு வருவார். இப்போ இப்படி வரவும் பூரா இந்த படைகள் வந்து அப்போ படையின் வெற்றி தோல்வி எதை பொறுத்து இருக்கும்னா ஆட்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான். ஆட்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் படைய வெற்றி தோல்வி. ஏன்னா புலிகேசி அங்கே ஆளுங்களை அதே மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு வந்தான், இங்கே ஆளுங்க இல்லைன்றதுனால இவங்க தோத்துட்டாங்க. மறுபடியும் இவங்க இங்கேருந்து ஆளை திரட்டிட்டு போனாங்க, அவன் ரெடியாக இல்லைன்றதுனால அவன் தோற்று போயிட்டான். உடனே அந்த வாதாபியை மொத்தமாக கொளுத்தி விட்டு இவங்க வந்துட்டாங்க. இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் ஆர்மி ஸ்டாண்டிங். ஆமாம், ராஜராஜன் என்ன பண்ணுறான்னா ஃப்ளோட்டிங் ஆர்மி வேண்டாம். அவன் என்ன சொல்லலாம், நீ பானை நல்லா செய்வல, நீ பானையே செஞ்சிட்ரு,
நீ வேறு வேலையெல்லாம் வர வேணாம். நீ நல்ல திமிரு எடுத்து போய் தின்னு கொளுத்து ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறியா, திமிரு எடுத்து போய் அலையிறியா, சண்டை யார்கிட்டயாவது சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறியா, பேசாமல் என்கிட்ட வா, ஒழுங்காக எல்லாருமே சண்டை இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவன் மட்டும் வா, மற்றவன் வராதன்னு சொல்லிடுறான். போர்களை பொறுத்தவரை அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி வெற்றி எதில் இருக்குது தெரியுமா? எதிரியை கொல்றதில் இல்லை, எதிரிக்கிட்ட கொல்லப்படாமல் இருப்பதில் தான் வெற்றி அமையுது. சொல்லாங்கல்ல, நாங்களும் மதுரைக்காரன் தான்டா, நாங்கள் அருவாள் எடுத்து வெட்டினாலும் வெட்டோம் அப்படின்ற மாதிரி யார் வெட்டினாலும் வெட்டோம், யார் சுட்டாலும் துப்பாக்கி சுடும். ஆனால் அந்த தாக்குதலில் இவங்க நடத்தி அவனை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவன் செத்து போகாமல் இருக்கணும். அப்போ இவங்க போகிற படை எப்படி இருக்கும்? ஸ்டாண்டிங் ஆர்மியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டிங் ஆர்மிக்கு வேலையே என்னென்னா திங்கணும், சண்டை போடணும், திங்கணும், சண்டை போடணும், இல்லை திங்கணும், சண்டை பயிற்சி எடுத்துக்கணும். இதை தாண்டி வேறு வேலையே கிடையாது. எதிரி நாடுகளில் பூரா அந்த ஸ்டாண்டிங் ஆர்மி கான்செப்ட் வரலன்றப்போ ராஜராஜனின் வெற்றி வந்து ஈஸியாக அமையுது. இதான் வந்து ஹோட்டூர்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது. அது வந்து அவன் பேர் வந்து சத்யாசிரேயன்னு நினைக்கிறேன், சாளுக்கிய மன்னன். அவன் வந்து போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா, இந்த ராஜராஜனும் அவன் பிள்ளையும் நான் வேற ஒரு வேலையாக இருந்த நேரத்தில் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு 9 லட்சம் பேரோடு வந்து, அதை வச்சு தான் நமக்கு தெரியும் ராஜராஜன்ட்ட 9 லட்சம் படை வீரர்கள்னு. அது கொஞ்சம் அதிகமாகவே அவன் எழுதியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. 9 லட்சம் படை வீரர்களோடு வந்து எங்கள் ஊரில் எல்லாரையும் அடித்து கொண்டுட்டான், மற்றதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, பார்ப்பனர்களெல்லாம் கொண்டுட்டான் அப்படின்னு அவர் உருகி கல்வெட்டு வச்சுருக்கிறார். வச்சுட்டு நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னார். அவர் விடமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரை ஒன்றுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இந்த கோயில் கட்டுற அந்த கான்செப்டுக்குள்ளே எப்படி? அதுதான் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ராஜா கிட்ட சர்ப்ளஸாக மணி இருக்குது, பணம் வந்து சர்ப்ளஸாக இருக்குது. ஏன்னா பல இடங்களுக்கு படையெடுத்து போகிறாங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு அந்த மன்னர்கள்ட்ட இருந்து இப்போ பிடுங்கின செல்வங்கள் எல்லாம் சர்ப்ளஸாக இருக்குது. இங்கே உற்பத்தி சர்ப்ளஸாக இருக்குது. ஏன்னா பல குளங்கள் வெட்டுறாங்க, அந்த குளங்கள் மூலமாக அக்ரிகல்ச்சரும் நல்லா போகுது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்டாண்டிங் ஆர்மிக்கு என்ன ஒரு விஷயம்னா, சாப்பாடு இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தான் போகும். அரிசியை வந்து எல்லாமே அங்கேருந்து தான் அனுப்பி விடுவாங்க. மற்ற ராஜாக்கள்லாம் எப்படின்னா போவாங்க, அங்கே போய் அங்கே என்ன ஜெயிச்சா அங்கே என்ன கிடைச்சதை சாப்பிட்டுக்க வேண்டியது, தோத்தா பசியும் பட்டியுமே திரும்பி ஓடி வர வேண்டியது தான். இப்படி தான். அப்போ 2 படைகளுக்கு உண்டான பலம் என்ன, வீக்னஸ் என்னன்னு பாரு. இவன் டெய்லி சண்டை போடுறவன், அவன் என்னைக்காவது சண்டைக்கு வர்றவன். அப்போ இவன்ட்ட அவன் அந்த ஸ்டாண்டிங் ஆர்மியில் இருக்கவன்ட்ட அவன் ஈஸியாக அடிபட்டு செத்து போயிடுவான். இப்படி தான் வெற்றிகள் தொடர்ச்சியாக வருது. அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக பணம் நிறைய சேருது. அப்போ தன்னுடைய வெற்றியை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு ராஜராஜன் முடிவு பண்ணுறான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பல்லவர்கள் கட்டிய கோயில். காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் கட்டின 2 சின்ன கோயிலை பார்க்குறான். பார்த்துட்டு இதை விட பிரம்மாண்டமாக நம்ம ஒரு கோயிலை கட்டுவோம். அப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது கோயில், அவ்வளோதான். அங்கே ஒரு கோயிலை பார்த்தோம்ல, நம்மளும் அது மாதிரி ஒரு கோயிலை பெருசாக கட்டுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. பண்ணி தான் தஞ்சாவூரில் அந்த பெரிய கோயிலை கட்டுறாரு. கட்டும்போது இன்னொரு விஷயம் வருது. கிராமப்புற வாழ்க்கைக்கும் நகர்ப்புற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கிராமப்புற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, விடிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க எல்லோரும். சூரியன் உதிக்கிறப்ப எழுந்திரிச்சிடுவாங்க. சூரியன் அடங்கிஞ்ச உடனே 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கொஞ்சம் நேரம் ஏதாவது கதை பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தன் பாடுவான், இல்லை ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, கேட்டுட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. அதுக்கு மேலே கிராமப்புறத்தில் வாழ்க்கை கிடையாது. நகரத்தை பொறுத்தவரை நைட் லைஃப்னு ஒன்று உண்டு. இப்போ கூட பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னா இந்த சிட்டியில் நைட் லைஃப் இருக்கான்னு பார்ப்பான். நைட் லைஃப்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் இந்த நகரம் பெங்களூருக்கு முதல்ல நிறைய போனது காரணமே அங்கே நைட் லைஃப் இருக்குன்றது தான். இப்போ தான் சென்னையில் அந்த நைட் லைஃப்ன்ற கல்ச்சரே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நகரங்கள்னாலே உனக்கு வந்து உடல் உழைப்பை தாண்டி வணிகம் சார்ந்த தொழில் தான் நிறையா இருக்கும். அப்போ வணிகம் சார்ந்த தொழில் இருக்கும்போது சாயங்காலத்து மேலே மக்களுக்கு போர் அடிக்கும். என்ன பண்ணுறது அப்படின்றப்ப இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை முதல்ல உருவாக்குறது பல்லவர்கள் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோயில்களில் இந்த கர்மாந்திரம் முடிச்ச வேலையை அவனுக்கு தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதத்தை டெய்லி சொல்கிறது. ஆரிய கூத்துனு வேறு ஏதோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆரிய கூத்துனா என்னென்னா, 2 பக்கமும் கம்பை கட்டி மயில நடுவில் கயிறை கட்டி வச்சு அது மேலே ஏறி நடந்து போவாங்கல்ல, களக்கூத்து அடிப்பாங்கல்ல, அதுதான் பேர் ஆரிய கூத்து. அதுதான் சொல்கிறது, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணைனா என்ன அர்த்தம்? நீ கயிறு மேலே நடந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கையில் கரெக்டாக காசு விழுதான்னு பார்த்துக்கோ அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சரியா? கலை கூத்தாடின்றது தான் ஆரிய கூத்துன்றது. இது வந்து வேறு கதா காலேஷப்பம் மாதிரி கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராமாயண கதை, மகாபாரத கதை,
அந்த சமஸ்கிருதத்தில் படித்து ஒருத்தர் உட்காந்து தமிழில் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பார், அவருக்கு காசு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு நைட் லைஃப் அங்கே இப்போ காஞ்சிபுரத்தில் தொடங்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இதை தாண்டி நாம் வேறு ஒரு நைட் லைஃப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான், பல இடங்களிலிருந்து கலைகளில் தேர்ச்சி பெற்ற பெண்கள், பாடல் ஆடல் போன்ற பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற பெண்களாக தேர்ந்தெடுத்து, அது சொல்கிறது வந்து ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, ஒரு 400 பெண்களை, 400 பெண்கள் மட்டும் இல்லை, 400 பெண்கள், ஆண்கள், இசைக்கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் திரட்டி அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க. சரியா? மந்த்லி அரசாங்கத்துலேருந்து சம்பளம் கொடுப்போம். இது வந்து தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அது அந்த கோயில் கல்வெட்டிலே இருக்குது. என்ன கல்வெட்டில் கொடுத்துருக்குன்னா, இந்த தெருவில் இத்தனை நம்பர் வீட்டில் இருக்கக்கூடிய டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு, இந்த பேர் கொண்ட டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு மாதம் இவ்வளோ கொடுங்க, இந்த தெருவில் இந்த மிருதங்கம் வாசிக்கிறவருக்கு இவ்வளோ கொடுங்க, தமிழ் வாசிக்கிறவருக்கு இவ்வளோ கொடுங்க, நாதசுரம் வாசிக்கிறவருக்கு இவ்வளோ கொடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பேமெண்ட்டுன்ற வர தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டில் அடித்து வச்சுருக்கிறாங்க. சரியா? அது எதுக்காக அப்படி அடித்து வைக்கிறாங்கன்னா, அது பப்ளிக் டாக்குமெண்ட்டு. கல்வெட்டுன்றது எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, செப்பேடுன்றது ப்ரைவேட் டாக்குமெண்ட்டு, கல்வெட்டுன்றது பப்ளிக் டாக்குமெண்ட். இப்போ எப்படி புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கன்னா அது வந்து செப்பேடு மாதிரி வச்சுக்கலாம். தமிழக அரசு வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, ஒரு ஜிஓ கொடுக்குறாங்கன்னா அது வந்து கல்வெட்டுன்னு புரிஞ்சுக்கலாம், பப்ளிக் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போது இந்த தேவதாசின்ற முறையை அவர் உருவாக்கும் போது சாதாரணமாக தான் உருவாக்குறார். நல்ல ஆடல் பாடல் கலைகள் தெரிந்தவர்கள், அவங்களோட வேலையே என்னென்னா, அந்த கோயிலில் மாலை நேரத்தில் ராஜராஜன் நாட்டிய நாடகம். இப்போது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த கோயிலை வந்து அவர் சிவபெருமானுக்காக கட்டிட்டார் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த கோயிலில் இருக்க சாமியோட பேர் என்ன தெரியுமா? இப்போ வேறு என்னமோ பெருவுடையார் அது இதும்பாங்க, அது பெருவுடையார்ன்ற பேரே ராஜராஜனோட பேர் தான். அந்த லிங்கத்துக்கு பேரே ராஜராஜேஸ்வரன். ராஜராஜன் தான் ஈஸ்வரன். அங்கே அந்த கோயிலுக்கு பேர் ராஜராஜேஸ்வரம். அது கோயிலே அவனுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் அது. இது தெரியாமல் சில பேர் உளறிட்டு இருப்பாங்க, ராஜராஜனோட சமாதி எங்கே இருக்குது தெரியுமா, அப்படி அனாதையாக கிடக்குது அது இதுன்னு உளறிட்டு இருப்பாங்க. அந்த மொத்த கோயிலே அவனுக்காகவே அவனே கட்டின கோயில். இது வந்து ஜூலியஸ் சீசர் இதே மாதிரி ஒரு வேலை பண்ணான். அது மாதிரி ஒரு வேலை இது. என்ன பண்ணான்னா, ரோமில் தனியாக ஒரு கோயில் கட்டினான். அந்த கோயிலில் சாமி யாருன்னு கேட்டால் ஜூலியஸ் சீசரும் கிளியோபாட்ராவும் தான். ஜூலியஸ் சீசரும் கிளியோபாட்ரா சாமின்னு வச்சு அவன் கட்டி வச்சான். அதுபோலத்தான் ராஜராஜன் வந்து தனக்குத்தானே ஒரு கோயிலை கட்டினான். இந்த கோயிலில் நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த கோயிலில் இப்போ நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷ்ணுவுக்கு ஒரு கோயில் கட்டினா அங்கே நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் சொல்லுவீங்க. சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டினீங்கன்னா பெரிய புராணத்தை பற்றி சொல்லுவீங்க. ராஜராஜனுக்கே ஒரு கோயில் கட்டினா ராஜராஜனை பற்றி நாட்டிய நாடகம் நடக்கும். இப்போது ராஜராஜன் காலத்தில் இப்படி ஒன்று நடக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறான், அந்த கோயிலுக்குன்னு அவன் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறான். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துலேருந்து என்னென்ன சேலரி கொடுக்கணுன்ற வர கொடுத்துட்றாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒருத்தர் போகிறாருன்னா அவர் என்ன ஆசைப்படுவார், தான் பிள்ளைங்களுக்கும் அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தானே யோசிப்பார். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ ப்ராஸ்டியூஷன் அங்கே நடந்ததா அப்படின்னு கேட்டால் நடந்தது. அது வந்து விருப்பத்தின் பேரில் நடந்தது, யாரும் கட்டாயப்படுத்திலாம் பண்ண முடியாது. புரியுதா? விருப்பத்தின் பேர்லனா அந்த ஊரில் யாராவது ஒரு பணக்காரன் இருப்பான், அதை சொல்கிறதே தான் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் மருதத்திணை அப்படின்னு சொன்னாலே, அதாவது குறிஞ்சி திணை, முல்லைத்திணை, மருதத்திணை அப்படின்னு சொல்லி 5 வகையான திணை சொல்லுவாங்க காதலில். குறிஞ்சி திணையில் காதலர்கள் லவ் பண்ணாங்க, முல்லைத்திணையில் பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்க, மருதத்திணையில் கோச்சிக்கிட்டாங்க அப்படின்லாம் வரும். மருதத்திணையில் கோச்சிக்கிட்டாங்கன்னா ஏன் கோச்சிக்கிறாங்கன்னா, இவன் என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ணுறான், பொண்டாட்டி இருக்குது, சாயங்காலம் போர் அடிக்குதுன்னு டான்ஸ் பார்க்க போகிறான். டான்ஸ் பார்த்தவன் என்ன பண்ணுறான், அது ஃபிகர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஃபிகர்ன்ற வார்த்தையை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கிறீங்க, அவனோட பார்வைக்காக சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், அப்புறம் அவள்கிட்ட நைஸாக போயிடலான்னு பார்க்குறான். அவன்கிட்ட போனோடனே பொண்டாட்டிக்கு கோவம் வந்து சண்டையாகிடுது. இப்படி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எல்லா திரைப்படங்கள்லையுமே வந்து டான்ஸ் ஆடுறவனாவே அவனுக்கு வந்து டான்ஸ் ஆட்ட பிறகு நம்ம கூட வருவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து அவங்க எல்லாருமே இருக்குது. ஆமாம். அப்போ அதே போல தான் இது வந்து சாய்ஸில் இருந்தது. அப்போது அதன் பிறகு ராஜேந்திரன் வரான், குலோத்துங்கன் வரான். இந்த காலகட்டத்தில் எல்லாமே இது சாய்ஸாக மட்டுமே இருக்குது. அந்த தேவரடியாராக இருக்கக்கூடியவர்கள், அது தேவரடியார் தேவதாசி ரெண்டும் வேறு தான். ஏன்னா தேவரடியார்ன்றது எப்படின்னா, அவர்கள்
கோயில் பணிகளில் ஈடுபடுபவர்கள், கோயில் பணியில் முக்கியமான பணியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பயன்படுபவர்கள். அதன் பிறகு என்ன ஆகுது, இந்த அரசாங்கங்கள் வீழ்ச்சி அடைய தொடங்குது. முதலாம் குலோத்துங்கன் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்கள் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு கிடைச்ச எக்கனாமிக்கல் அந்த வாய்ப்புகள்லாம் என்ன வேணாம், அங்கே தான் இப்போ சிக்கல் வருது. என்ன வருதுன்னா, இரண்டாம் குலோத்துங்கன் காலத்திலேருந்து பார்ப்பனர்களின் ஆதிக்கம் தொடங்குது. அதுக்கு முன்னாடி பார்ப்பனர்கள் ஒரு ஓரமாக தான் இருந்தாங்க. நம்ம கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களின் பேர்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இவங்க இந்த பாலகுமாரன், சுஜாதா போன்றவர்கள்லாம் கட்டி கிளப்பி விட்ட கதை தான் வந்து பார்ப்பனர்லாம் காலில் விழுந்து சோழர்கள் வணங்கினாங்க, ராஜராஜன்லாம் அப்படியே பார்ப்பனர் காலிலே விழுந்துட்டான் அப்படின்லாம் இவங்க கதை விட்டு வச்சுருக்கிறாங்க. அது பூராமே கதை, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. கல்வெட்டுகள்லாம் பார்த்தோம்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆனைமங்கல செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது. அந்த செப்பேடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேரோட பேர் வரும், அவங்களோட பதவிகளோட. அதிலெல்லாம் பார்ப்பனர்கள் பேரே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற குறிப்பிட்டவர்கள் பேருக்கு கூட சாதி பேர் கூட கிடையாது. சாதிகள் கூட அப்போ கிடையாது சோழர்கள் காலத்தில். இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அப்போ அவன் வந்து மக்களோட தன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் பேச்சை கேட்டு தான் கம்பராமாயணமும் பெரிய புராணத்தையும் தமிழில் எழுத வைக்கிறாங்க. அப்போ ரிலிஜனை உள்ளே கொண்டாடும்போது இன்னும் டவுன்ஃபால் வேகமாகுது. இந்த பூசாரிகளோட அட்டகாசம் மேலே வருது. ரோம் வீழ்ச்சி அடைஞ்சதும் அதே மாதிரி தான். அவர்கள் மன்னர்களோடு இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி செயின்ட் பீட்டர் தான் வந்து போப்புன்னு எல்லாம் அறிவிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபால் ஆகி மொத்தமாக ரோம் சாம்ராஜ்யம் எப்படி சிதைஞ்சதோ அதே போலவே சோழர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சு பயங்கர வேகமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீழ்ச்சி அடையும் போது பார்ப்பனர்கள் கோயில்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க. ஏன்னா பெரிய சொத்துக்கள் வந்து அந்த கோயில் பெயரில் இருக்குது. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயிலுக்கு போனோன்னா ஏதாவது கல்வெட்டு இருக்குன்னு வச்சிங்க, அதை போய் ஃபோட்டோ எடுத்துட்டு போயிரு, அங்கே இருக்க பார்ப்பனர்கள் ஒன்று அடிக்க வந்துடுவாங்க. ஏன்னா அந்த கோயில் சம்மந்தப்பட்ட சொத்து டீட்டெயில் பூரா அந்த கல்வெட்டில் தான் இருக்கும். இவன் எவனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கேஸாக போட்டு அந்த நகை எங்கே, அந்த பணத்தை எங்கேன்னு கேட்டான்னா கல்வெட்டில் இருக்கிறா, அந்த நகை எங்கடா போச்சுன்னு கேட்டான்னா என்ன கணக்கு கொடுக்குறதுன்னு, ஏன்னா எல்லாம் இவனுக்கு விற்று தின்றுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது என்ன ஆகுது, இந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தெல்லாம் கொடுக்காம நிப்பாட்டிடுறாங்க. இப்போ இந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, நான் சொன்னல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கே போக ஆசைப்படுவாங்கன்ற மாதிரி இந்த பெண்கள் வந்து அப்போல்லாம் இந்த கருத்தடை எதுவும் கிடையாது. அப்போ பல்வேறு அவங்க விருப்பப்பட்டே பல ஆண்களோடு இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தொழிலே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் மியூசிக்கு, இந்த மிருதங்கம், இந்த நாதசுரம் போன்ற இசைக்கருவிகள் வாசிப்பதற்கு மற்றும் பாடல்கள் பாடுவது, இந்த மாதிரி பயிற்சி. பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு டான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து தொடர்ச்சியாக அது பரம்பரையாகவே தொழிலாக மாற ஆரம்பிக்குது. இப்போ அது ஒரு குறிப்பிட்ட சமூக பெண்கள் தான் அதில் இருந்தாங்களானா இல்லை எல்லா அப்போ வந்து நீ சொல்கிற மாதிரி சாதின்றதே ஒன்று கிடையாது. அப்போ நான் சொன்னேனே, பிறகான நாட்களில் அந்த பெண்களாக இருந்தவங்களாம் ஒரு சமூகமாக மாறிட்டாங்க. அந்தந்த தொழிலில் இருந்தவங்களாம் அந்த சமூகமாக மாறிடுறாங்க. இந்த கொல்லர் வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்கள கருமாறுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் ஒரு சாதியாக மாறிடுறாங்க. தச்சு வேலை செஞ்சவங்களாம் அவங்க ஒரு சாதியாக மாறிடுறாங்க. இதை வந்து சொல்கிறதே என்ன சொல்லுவாங்கன்னா, இடங்கை வலங்கை பிரிவுகள் அப்படிம்பாங்க. இடங்கை பிரிவில் ஒரு 96 பிரிவுகள், வலங்கை பிரிவில் ஒரு 96 பிரிவுகள். வலங்கை பிரிவுனா என்ன அர்த்தம்னா நிலத்தை சொந்தமாக வச்சுருந்தவங்க. இடங்கை பிரிவுகள் வந்து நிலத்தை சொந்தமாக வச்சில்லாதவர்கள், இல்லை நிலம் தேவைப்படாதவர், அவங்க தொழிலுக்கு நிலம் தேவையில்லைன்ற மாதிரி இருந்தவர்கள். ஒரு தச்சு வேலை செய்கிறவருக்கு விவசாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொல்லர் வேலை செய்கிறவருக்கு விவசாயம் செய்கிறது அவசியம் கிடையாது. அப்படி அதாவது விவசாயம் நிலம் வைத்தவர்கள் இல்லாதவர்கள்னு மாறும்போது எங்கே சிக்கல் வருதுன்னா, அரசாங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. அரசாங்கம் வீழ்ச்சி அடையும் போது நிலம் வச்சவங்களாம் தப்பிச்சிட்டான், நிலம் இல்லாதவங்களாம் மாட்டிக்கிட்டான். ஏன்னா அவன் வந்து சாப்பாட்டுக்கு இவனை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தர் தச்சு வேலை செய்கிறாருன்னு வச்சுக்க, மாதம் வந்து ஒரு 1000 அம்பு செய்வார், கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்தா காசு வந்துடும், வந்து வாங்கிக்கலாம். ராஜாவே இல்லை, சண்டையும் இல்லை, அம்பு செஞ்சு என்ன பண்ணுறது? புரியுதா? தொழில் வாய்ப்பு குறைஞ்சிருது. தொழில் வாய்ப்பு குறைஞ்சாலும் சோறு தின்னு ஆகணும், சோத்துக்கு இவனை தான் நம்பி ஆகணுன்றப்போ இந்த ஏற்ற தாழ்வுகள் வருது, சாதிகள் உருவாக ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துக்கு பிறகு தான் இந்த சாதிகள்ன்ற அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுக்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு இந்த சாதி அமைப்பு ஸ்ட்ராங்காக படிஞ்சிருது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கோயிலில் இருந்த பெண்கள் இருக்காங்கல்ல, இந்த பெண்கள் வேறு வழி இல்லாமல்
செக்ஸ் ஒர்க் மட்டும்தான் பண்ண முடியும், பண்ணாதான் வாழ முடியுன்ற கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா கோயிலேருந்து வர வேண்டிய வருமானம் வரல. அந்த வருமானம் ஏன்டா சம்பளம் கொடுக்கலன்னு கேட்குறதுக்கு ஒரு ராஜா இல்லை. ராஜா இருந்தால் தானே கேட்பார். ராஜாவே இல்லைன்றப்ப என்ன பண்ண முடியுது? இவன் சொல்ல அதெல்லாம் தர முடியாது, அங்கே என்ன வருமானம் வரல, ஒன்றும் வரல, போ அப்படின்னு துறச்சி விட்டுறாங்க. வேணா வேலை பாரு, இல்லைனா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? இவர்கள் கோயிலை நம்பி வேலைக்கு வந்தவங்க பணக்காரர்களை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு செக்ஸ் ஒர்க்கு தான் இவங்களுக்கு மெயின் ஒர்க்குன்னு மாறிடுது. அப்படி மாறும்போது தான் இவர்கள் தேவரடியாராக இருந்தவர்கள் தேவதாசிகளாக மாறிடுறாங்க. இந்த தேவதாசிகளாக மாறுறது இது ஒரு கட்டம். ரெண்டாவது கட்டமாக ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு அதை மாற்றிட்டாங்களோ, அப்படி புரிஞ்சிக்கலாமா? அதை கடவுளுக்குன்னுலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அவங்க வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட். இப்போ உள்ள சீரியல் நடிகர்கள், நடிகைகள், சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகைகள், நடிகர்கள், அவங்கள நீ என்னன்னு பார்ப்ப? கடவுளுக்கு தொண்டு செய்ய வந்தாங்களா? அன்னைக்கு வேறு கான்செப்ட் இல்லைன்றதுனால கடவுள் கான்செப்டை பாடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேறு கான்செப்ட் வந்துருச்சுன்றதுனால வேறு கான்செப்டுக்கு மாறிட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா பரதநாட்டியம், பாடல் பாடுறது, கதை சொல்கிறது எல்லாமே பெர்ஃபார்மிங் தான். அப்போ பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருந்தவங்கலாம் என்ன ஆகுதுன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸை ப்ரைவேட் பெர்ஃபார்மன்ஸாக மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நல்ல பணக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒன் மேன் ஷோ, எனக்கு மட்டும் வந்து ஷோ பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ப்ரைவேட் என்டர்டெயின்மெண்ட்டாக மாறுது. ப்ரைவேட் என்டர்டெயின்மெண்ட்னால் அவன் என்ன சொன்னாலும் செஞ்சாகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு மாறப்போகுது. இந்த சூழலுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் வேறு தொழிலே இல்லாத அந்த தொழிலே அதை தொடர்ச்சியாக செய்ய அது குலத்தொழிலாக மாறிடுது. ஏன்னா நமக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. கல்வி மறுக்கப்படும் போது செய்கிற தொழிலில் டெவலப்மெண்ட் ஆக முடியல, வேறு யாரும் புதுசாக உள்ளே வர முடியல. அப்போ அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அதே தொழிலே திரும்ப திரும்ப செஞ்சு அப்படியே அதாவது சாதிகளாக மாறி கட்டமைக்கும் போது இவர்களும் அந்த தேவதாசிகள் அப்படின்ற இதுக்குள்ளே வந்துடுறாங்க. இவங்க கோயிலுக்கும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருப்பதால் பார்ப்பனர்கள் இந்த வசதியை விடக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிறாங்க. பார்ப்பனர்களும் பண முதலைகளாக இருக்கக்கூடிய பணக்காரர்களும் நல்லா யோசிப்பாரு. ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் அந்த ஏரியாவில் இருக்க எந்த பொண்ணை வேணாலும் கூட்டிகிட்டு நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. காசு இஷ்டப்பட்டதை கொடுக்கலாம், இவ்வளோ தான் கொடுத்தாகணும்னு கட்டாயமும் கிடையாது. மறுப்பும் சொல்ல முடியாது. மறுப்பு சொல்லிட்டு அந்த ஊரில் வாழ முடியாது. அப்போ இப்படி வரும்போது இந்த சூழலில் அவங்க உள்ளே சிக்கிக்கிட்டு தான் இவங்க தேவதாசின்றத ஒரு பரம்பரை தொழில் மாதிரி மாறிடுது. இது அடுத்த கட்டம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாயக்க மன்னர்கள் ஆட்சி வரும்போது சில சட்டங்களே போட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படின்னா, இந்த தேவதாசி சமூகத்தில் வந்து ஆளுங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுதுன்னு வச்சுக்கிங்க, அங்கே பெண்கள் தட்டுப்பாடு ஆகிடுது. அப்போ இந்த நாயக்கர்கள் வரும்போது அதுக்கு இன்னொரு சட்டத்தை கொண்டாடுறாங்க. குடும்பத்தில் புள்ள பிறக்கும்போது அது பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சுன்னா அந்தந்த ஊரில் இருக்க கோயிலில் கொடுத்துடணும். ரெண்டாவது பொம்பளை பிள்ளை, மூணாவது பொம்பளை பிள்ளைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சுன்னா அதை வந்து கோயிலில் கொடுத்துடணும், அது தேவதாசியாக கொடுத்துடணும். ஏன்னா சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வசதிகள்லாம் பெருசாக கிடையாது. ஒரு தேவதாசி இருப்பா, திடீர்னு அவளுக்கு பல பேரோட போகிறதுனால நோய் வந்து செத்து போயிடுவாங்க, இல்லை கர்ப்பமாகி பிரசவத்தில் செத்து போயிடுவாங்க. பெண்கள் சாகிறதுன்றது வந்து பெண்களோட மார்ட்டாலிட்டி ரேட்டுன்றது அந்த காலத்தில் ரொம்ப அதிகம். ஆம்பளைங்களோட மார்ட்டாலிட்டி ரேட்டும் அதிகம். ஆனால் ஆம்பளைங்களோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து போர்களை பொறுத்து தான். போர்கள் இல்லாத சமயத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக ஆம்பளைங்க சாக மாட்டாங்க. ஆனால் போர் இல்லாத சூழலில் கூட பெண்கள் வந்து இந்த டெலிவரி அப்போ செத்து போகிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து 10,000 பேர்களை பிரசவத்தில் ஒரு மரணம் அப்படின்ற இடத்துக்கு நோக்கி வந்திருக்கிறோம். சில பேர் வீட்லேயே இயற்கையாக பிரசவம், ஆமாம், இயற்கை பண்ணுறேன்னு சொல்லி பொண்டாட்டியை பொண்ணு சாவடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பெண்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த செட்டப் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாயக்க மன்னர்கள் காலத்தில் தான் இதை வந்து சட்டமாகவே கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் வந்து தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஏன்னோ பெண் குழந்தைகள்னாலே ஒரு எதிர்ப்புன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு, இதை வளர்த்து நம்ம கண்ணுக்கு நேராக கோயிலில் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சும் நம்ம அந்த பிள்ளைய பார்ப்போம், அது நம்ம பிள்ளை தான் நமக்கு தெரியும்.
நம்ம கண்ணுக்கு நேரம் அந்த பிள்ளை இப்படி ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கைக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லி தான் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு வர்றது. அப்பவே ஆரம்பிச்சு அப்போ ஆரம்பித்தது தான் அந்த ட்ரெடிஷன். அந்த பெண் குழந்தைகளை அதுக்கப்புறமா தேவரடியார் முறை ஒழிச்சதுக்கு அப்புறமா அது கண்டினியூ ஆகுது. அது வந்து அது ஏன் செய்கிறோன்னே தெரியாமையே செஞ்சுட்டு செய்கிறதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் வீடுகளில் பாருங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஏன் பண்ணலாம் தெரியாது, எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ண சொன்னாங்க, நானும் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு அது, பழக்கமாக மாறிடுச்சு. ஆமாம், அது ஏன்னே தெரியாமலே இப்போ மொதல் பிள்ளை பொம்பளை பிள்ளையா இதை வச்சு என்ன பண்ண போகிறியா தெரியலையே அப்படி இப்படின்னு பக்கத்தில் 4 கிளவி பாலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதே பழக்கமாகிடுது. அது வந்து அந்த காலத்தில் நடந்தது இப்படி ஒரு காரணத்துக்காக தான். இது பார்த்திங்கன்னா விளக்கு தாலின்னு சொல்லி திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கான்செப்ட் உண்டு. விளக்கு தாலின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பிள்ளை வந்து வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், வீட்டில் இருக்க அம்மாவே என்ன பண்ணுவாங்க, விளக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு ஒரு தாலியை கட்டி விட்ருவாங்க. எதுக்குன்னா, ஊரில் இருக்க வேறு எவனாவது இப்போ ஆட்கள் வந்தாங்கன்னா கல்யாணம் பொண்ணுன்னா விட்ருவாங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு விளக்கு முன்னாடி தாலி கட்டி வச்சுறது. கட்டினா வெளியே பார்க்கும்போது இந்த பிள்ளை தாலியோடு போவோம், ஓ கல்யாண பிள்ளை அப்படின்னு விட்ருவாங்க அப்படின்னு. இது மாதிரி எதுக்குன்னே தெரியாமே சில ட்ரெடிஷன். அது வந்து நான் எப்போ பார்த்துருக்குறேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த விளக்கு தாலி மேட்டர்லாம் பார்த்துருக்குறேன். அது எந்த காலத்துலேயே இருந்தது, இப்போ எதுக்கு அது? அது மாதிரி தான் வந்து அந்த குழந்தைய தேவதாசியாக பார்க்க மனம் இல்லாத அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைய வந்து சின்ன வயசுலேயே கொண்டுருவாங்க. அதுக்கு முன்னாடியே சில இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வந்து மறுபடியும் தேவதாசி முறைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காலத்தில் தான் இது வந்து ஒழிக்கப்பட்டது. இதை வந்து முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டவர் சத்தியமூர்த்தி ஐயர் தான். அது வந்து கடவுளுக்கான சேவை, நீங்கள் கடவுளுக்கான சேவையை நீங்கள் எப்படி ஏமாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியும்? எனக்கு வசதியாக இருக்குது இந்த செட்டப்பு, அதை நான் கடவுள் பேரை சொல்லி நான் ஏமாற்றி வச்சுக்கிட்டா எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் அவர்கள் எதிர்த்தது. அப்போது வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பெரியார்கிட்ட தான் வந்து கேட்குறாங்க, ஐயா இது மாதிரி நான் தீர்மானம்லாம் கொண்டு வந்துட்டேன், ஆனால் சத்தியமூர்த்தி ஐயர் தான் ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாரு, மற்றவங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகே. சென்னை மாகாண சட்டசபையில் அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் காலனித்துவ ஆட்சி. ஆமாம், அப்போ மற்றவங்களாம் பரவாயில்ல, சத்தியமூர்த்தி ஐயர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு, அவருக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வர விடாமல் பண்ணுறாரு. ஏன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட அம்மாவும் சித்தியும் இந்த தேவதாசிகளாக இருந்தவங்க. இவங்க டாக்டருக்கு படித்து அந்த தொழிலை விட்டு வந்துட்டாங்க. அவங்க அம்மா சித்தி எல்லாரையுமே சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஆமாம், சொல்லப்போனால் அவங்க வந்து ஜெமினி கணேசனுக்கு அத்தை முறை. அதெல்லாம் பாருங்கள், இந்த தேவதாசிக்கு பிறந்த பெண்களில் பசங்களில் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அதை ஐயராக எடுத்துப்பாங்க. ஜெமினி கணேசன் ஐயர் ஆகிட்டார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் இன்னொரு பார்ப்பனருக்கு பிறந்தவங்க தான் தேவதாசி குடும்பத்தில். ஆனால் அவங்கள சேர்த்துக்கல, இவங்க சேர்த்துக்கலனாலும் இவங்க ஒன்றும் சேரலாம் விருப்பப்படல, அவங்க அதை ஏற்று தான் இது பண்ணுறாங்க. அப்போது பெரியார் தான் என்ன சொல்கிறாருன்னா, சரி பெண்கள் இந்த சேவையை செய்யணும் கடவுளுக்கு, அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிங்க, அதை வந்து உங்கள் குடும்பத்து பெண்களை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிங்க, நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. போய் மறுநாள் இதை சொன்னோடனே சத்தியமூர்த்தி ஐயர் நவதுவாரத்தையும் மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டு கடைசியாக எனக்கு தெரிஞ்ச 1970 வரை உயிரோடு இருந்தது கௌரி அப்படின்ற பேரில் ஒரு தேவதாசி மயிலாப்பூரில் இருந்தாங்க. அவங்க தான் கடைசி தேவதாசி, அதோடு அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க அந்த தொழிலெலாம் போகல அதுக்கப்புறம் அந்த சட்டம் வந்த பிறகு. ஆனால் உயிரோடு இருந்ததில் அவங்க தான் அந்த கடைசி தேவதாசி கௌரின்றவங்க மயிலாப்பூரில் இருந்தாங்க. அதோட முடிஞ்சுது அந்த. இப்போ இந்த பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ சொத்துரிமை வந்து மறுக்கப்படுவது, இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சொத்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தது, முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் வந்து பெண்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த விஷயங்கள்லாம் மாறுது? இப்போது பெண்களுக்கு சொத்துரிமையை மறுப்பது, கல்வியை மறுப்பது அப்படின்ற விஷயங்கள்லாம் மறுப்பதுன்றது இடத்த விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு அவங்கள நம்ப வைக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுன்னு அவங்கள நம்ப வைக்கிறது, அவங்களே ஏற்றுக்க வைக்கிறது. ஒருத்தன் வந்து தான் அடிமையாக இருக்கிறான்றதை முதல்ல உணர்ந்தால் தான் அதை எதிர்த்து அவன் சண்டை போடுவான். அவர்களுக்கு அதை உணர்ச்சியே இல்லாமல் அவங்கள வளர்த்துறது. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இதுதான். ஒரு ஆண் 10 செலவு செய்கிறான்னு வச்சுக்கோ, அதில் 2 தான் அவன் பொண்டாட்டிகிட்டு போய் சொல்லுவான், மிச்சம் 8 சொல்லவே மாட்டான். சொல்லாமையோ அவன் பாட்டு போயிடுவான். கேட்டால் ஆமாம் அது அன்றைக்கி பண்ண இப்போ என்ன அப்படின்ட்டு போயிடுவான், ஒருவேளை அவங்க மனைவிக்கு தெரிஞ்சா. ஆனால் மனைவி வந்து தான் செய்கிற 10 செலவையும்
பர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவே பண்ணுவாங்க. செலவு பண்ணிட்டு சொல்கிறது இல்லை, பர்மிஷன் வாங்கிட்டு தான் செலவே பண்ணுறாங்க. இது எப்படி நடக்குது? ஒரு வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டு பேர் பிறக்கிறாங்க, 2 பேரும் வளர்கிறாங்க, 2 பேரும் காலேஜ் வேறு படிக்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறார்கள். வேலைக்கு போகும்போது இந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் காசை அவனே வச்சுக்கிறான், அவனே இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறான். பெரும்பாலும் தான் இருந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுறான். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, வேறு ஊருக்கே வேலைக்கு போனாலும் கூடவே அம்மாவும் அப்பாவும் அங்கே போயிடுவாங்க. பொண்ணு மெட்ராஸில் வேலை பார்க்குது, அதனால் அவங்க அம்மா கூட போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கே இருக்கிறேன். எத்தனை இடங்களில் கேட்டிருக்கோம். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சுதந்திரமாக தன்னுடைய வருமானத்தை தான் செலவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தையே இவங்க கொடுக்கறதில்ல. அப்போ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட பணம் வாங்குகிறோம். அப்போ அந்த பையனும் அந்த பொண்ணும் தான் என்ன செலவு பண்ணுன்றதை அப்பாட்ட சொல்கிறாங்க, இல்லை என்ன செலவுக்கு பணம் வேணுன்றதை சொல்லி கேட்டு வாங்கி செலவு பண்ணுறாங்க 2 பேரும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து இதை வந்து அப்பா அம்மாட்ட சொல்கிறது இல்லைன்ற இடத்துக்கு நகர்ந்துடுறான். எப்போதுமே நம்ம வந்து யார்ட்டையாவது சொல்லிட்டு தான் செலவு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போனால் கூட அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, தன்னுடைய செலவு பூரா புருஷன்ட்ட தான் கேட்குறா. எனக்கு தெரிஞ்ச சில வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, புருஷங்காரன் வேலைக்கே போக மாட்டான், பொண்டாட்டி தான் வேலைக்கு போகும். ஆனால் அந்த பொண்டாட்டியோட ஏடிஎம் கார்டு இவன் வச்சுருப்பான். அந்த பொண்ணு டெய்லி காலையில் ஆஃபீஸ் போகும்போது 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, பெட்ரோல் போடணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகிற இடத்துக்கு இருக்கும். அது 50,000 ரூபா சம்பாதிக்கும். இதில் இவர் நக்கலா, நேற்று 200 ரூபா கொடுத்தனே என்ன பண்ண அப்படின்னு இவர் நக்கலாக கேட்பார். இவர் வெட்டியாக உட்காந்துருப்பார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பெண்ணுக்கு என்ன தெரியல, நாம் அடிமையாக இருக்கிறோன்றதே தெரியல. புரியுதா? அதைத்தான் பெரியார் மாற்றணும்னு சொல்கிறார். பெண் ஏன் அடிமையானால் நீங்கள் புக்கை படிச்சிங்கன்னா, அவள் எப்படிலாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கா. இது வந்து உடனே வந்துடுவாங்க கமெண்ட்டில், ஆமாண்டா வந்துட்டான் கருப்பு சட்டையை போட்டு, பொம்பளைங்களாம் இஷ்டத்துக்கு ஆடுங்க, அவுத்து போட்டு ஆடுங்கன்னு சொல்ல வந்துட்டான் அப்படின்னு. ஏன் அவங்கெல்லாம் அப்படி சொல்கிறான்னா, அவன் பூரா யாராக இருப்பான்னா, நான் இப்போ சொன்னேன்ல, பொண்டாட்டி ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுருக்கவனா இருப்பான். இதை பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி உஷாராயே, ஆமாம் இல்லை நான் சம்பாதிக்கிறேன், நீ என்னடா என்ன கேள்வி கேட்குற, உனக்கு வேணா டெய்லி 100 ரூபா நான் தரேன், ஏடிஎம் கார்டை பதில் கொடுறான்னு பிடிங்கிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு பயம். அதுக்கு தான் சொல்கிறது புனிதம். பொண்டாட்டினா புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். யாவன் சொன்னது பொண்டாட்டிக்கு என்ன புருஷனுக்கு அடங்கி இருக்கணும்னு யார் சொன்னது? இவனுக்கு அது வசதியாக இருக்குது. யாருக்கு இந்த ஆதிக்கம் செலுத்துறான சுரண்டான அவனுக்கு வசதியாக இருக்குது. இல்லை அது முன்னாடி ஒரு கொஸ்டின் தான், ஒரு விஷயத்த ஈஸியாக கடந்து போயிட்டு நினைக்கிறேன், அதை விரிவாக சொல்லணும். இப்போ இந்த தேவதாசி முறையை வந்து ஒழிப்பது அப்படின்றது அது மதத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு, கோயிலோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் சொல்கிறாங்களே, எங்கள் நம்பிக்கையை பொறுத்து நீங்கள் வந்து தீர்ப்பளிக்கணுன்றது அவங்க நம்பிக்கையாக இருக்குது. இப்போ அதில் எப்படி வந்து இவங்க இன்டர்ஃபியர் ஆக முடியும்? கடவுள்ன்றதே நம்பிக்கை தானேப்பா. கடவுள் இருக்கவா செய்கிறாரு, கடவுள்ன்றதே நம்பிக்கை தான். ஆமாம், அந்த நம்பிக்கையை நம்ம கொச்சப்படுத்த முடியாது, அந்த நம்பிக்கையில் நம்ம தலையிட முடியாது. எப்பா அந்த நம்பிக்கை அடுத்தவனுக்கு இடைஞ்சலை கொடுக்காத வர பிரச்சனை இல்லை. அடுத்தவனுக்கு இடைஞ்சலை கொடுக்குதுன்னா எப்படி நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஏன் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் தர்காவில் தான் போய் விளக்க ஏற்றுவேன்னு சொல்கிறேன் திருப்பரங்குன்றத்தில். அது எப்படி உன் நம்பிக்கையாக இருக்க முடியும்? ஏன் நம்பிக்கை எழுத்தாப்பில் இருக்கணும்னா செவுட்டில் அரையிறதுன்னு நான் சொன்னால் ஒத்துப்பியா நீ? தேவதாசி முறை யாருக்கு வசதியாக இருக்குது? பணக்காரர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் வசதியாக இருக்குது. அது எல்லா இடத்துலையும் நாங்கள் யாருக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிற பூரா ஆம்பளைக்கு தான் வசதியாக இருக்குது. அது எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி. ஏன்னா இது வந்து இந்து மதத்தில் சொல்லிட்டோன்னே எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்லாம் ரொம்ப நல்லவன், முஸ்லீம்லாம் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு கமெண்ட் ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் போட்டேன். ஒரு அம்மாவும் பையனும் இருக்கிற மாதிரி, ஒரு முஸ்லீம் அம்மாவும் ஒரு பையனும் இருக்கிற மாதிரி. அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா நீ எதுக்குமா புர்கா போட்டிருக்க அப்படின்னு கேட்டேன். என் விருப்பத்தின் பேரில் நான் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு. அப்போது உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கழட்டி போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கழட்டி போட்டால் உங்கள் அப்பா வந்து என்னை தூக்கி போட்டு மிதிப்பார், அப்புறம் நான் செத்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனால் அல்லாஹ் என்னை தண்டிப்பார், அப்படிலாம் வேறு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் விருப்பத்தின் பேரில் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் போட்டேன் ஃபேஸ்புக்கில். அவ்வளோ நாள் சூப்பராக பேசுகிறீங்க சார்னு சொல்லிட்டு இருந்த முஸ்லீம் பொம்பளைங்களாம் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. நீங்கள் இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ என்ன நடக்குது பாரு, இங்கே எப்படி இந்து மதத்தில் பெண்கள் தாலி என்பது ஒரு அடிமை சின்னம்ன்றதை உணராமல் இருக்கிறாங்களோ, அதே போல தான் இஸ்லாமத்தில் அந்த பெண்கள் வந்து நம்ம வந்து புர்கா போடுறதுக்கு நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோன்றது புரியாமல் இருக்கிறாங்க. இதில் விருப்ப தேர்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. முஸ்லீம் ஆண்கள் புர்கா போடுறாங்களா? போடலை.
அப்போ பெண்கள் ஏன் போடணும்? இந்து ஆண்கள் தாலி கட்டுற போட்டிருக்கானா கழுத்தில்? அப்போ பெண்கள் மட்டும் ஏன் போடணும்? அட்லீஸ்ட் கிறிஸ்தவத்துலையாவது பிரச்சனை இல்லை, 2 பேரும் மோதிரம் தான் போட்டுக்கிறாங்க, 2 பேரும் போட்டுக்கிறாங்க, அதனால் அதை விட்டுறலாம். இது எந்த வகையில் நீங்கள் சொன்னாலும் அந்த அடிமைத்தனமும் அடக்குமுறையும் பெண்கள் மீது தான் நடக்கும். அது இந்து மதத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ அமெரிக்காவில் மாதிரி மேற்கத்திய நாடுகளில் எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியும் கேட்க முடியாது, என்னவா செலவு பண்ண அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது. ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்களா, மாதம் ஒரு 10,000 ரூபா செலவாகுமா, நீ ஒரு 5,000 ரூபா கொடு, நான் ஒரு 5,000 ரூபா கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் சமையல் பண்ணேன்னா நீ பாத்திரம் கழுவு, நான் பாத்திரம் கழுவுனா நீ தொடச்சி எடுத்து அடுக்கி வை, நான் துணியை வாஷிங் மிஷினில் போட்டால் நீ எடுத்து காய போடு. இப்படி எல்லா வேலைகளும் பகிர்ந்து கொள்ளப்படும். அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க செலவு பண்ணிப்பாங்க, அவங்கவுங்க சேர்த்து வச்சுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீனப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. ப்ரீனப்னா என்ன அர்த்தம்னா ப்ரீ நுப்பிட்டல் அப்படின்னு பேர். நுப்பிட்டல்னா திருமணம், திருமணத்துக்கு முந்தைய ஒப்பந்தம். என்னென்னா கையெழுத்து போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. என் சொத்தில் எதுக்கெல்லாம் உனக்கு உரிமை உண்டு, எதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாதுன்னு 2 பேரும் எழுதி கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் சொத்து பூரா எனக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் நீ அங்கே கேட்க முடியாது. இல்லை அவன் சொத்து பூரா எனக்கு தான் சொந்தம்லாம் கேட்க முடியாது. ப்ரீனப்னு முதல்ல கையெழுத்து போட்டுருவாங்க, என்னென்ன அளவுக்கு என்னுடைய உடைமைகளில் உனக்கு உரிமை உண்டு. இப்போ இங்கேயுமே அதை ஒட்டி தான் இங்கேயுமே பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதை குறிப்பாக பிரச்சாரமும் பண்ணுறாங்க. என்னென்னா இப்போது பல கிரிக்கெட்டர்ஸ், பல இசையமைப்பாளர்கள், அதாவது செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் இப்போ இந்திய சமூகத்தில், இப்போ ஹர்திக் பாண்டியா, அந்த சாகல் போலர், அவங்களாம் எல்லா பெண்களுமே அவங்களுடைய சொத்துக்காக அவங்கள திருமணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா டைவர்ஸ் வாங்குறாங்க, ஜீவனாம்சம் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அது எப்படி இருக்கலாம், அது உண்மையும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதுக்குள்ளே அதை பற்றி விவரம் எனக்கு சரியாக தெரியாதுன்றப்ப நான் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேற்கத்திய நாடுகளில் இந்த பெண்களுக்கு இப்படி ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்குல்ல, அந்த பொருளாதார சுதந்திரம் இங்கே வந்தால் தான் பெண்கள் விடுதலை அடைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லாதவரை அவங்களால அந்த 100% ஃப்ரீடம் கிடைக்கவே கிடைக்காது. தேவதாசி முறையில் இருந்து இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோன்றதே இந்த திராவிட இயக்கங்கள் இருப்பதன் காரணமாகத்தான். நீங்கள் வெள்ளைக்காரன் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான நகரங்கள் தான் அவங்களோட இதில் இருந்தது. ஒன்று கல்கத்தா, இன்னொன்று மும்பை, இன்னொன்று சென்னை. சென்னையில் மட்டும்தான் ஆர்கனைஸ்டு ப்ராஸ்டியூஷன் ஏரியா கிடையாது. மும்பையில், கல்கத்தாவில் அங்கே காமத்திபுரம், இங்கே சோனாகாச்சி. இங்கே மட்டும் அப்படி ஏன் உருவாகலை? விட்டுருந்தா உருவாக்கியிருப்பாங்க. பெரியார் இல்லைன்னா அது போன்ற ஒரு ஏரியா இங்கேயும் உருவாகியிருந்திருக்கும். அது இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் ஒரு ஆர்கனைஸ்டு, அதாவது தமிழ்நாட்டில் ப்ராஸ்டியூஷனே இல்லைன்னுலாம் நான் சொல்ல வரல. ப்ராஸ்டியூஷன் ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உருவாகாமல் போனதுக்கு முக்கிய காரணம் பெரியார். அதுக்கும் சேர்த்து வேணால் பெரியாரை திட்டிட்டு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அரையத்திரி பல்லவ தலைப்பங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.